வணக்கம். ஸ்ரீகுருபிய நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீ வசந்த நவராத்திரி முன்னிட்டு நம்முடைய கிரகாலயத்தில் ஸ்ரீ வள்ளி தேவசேனாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி தினமுமே அம்பிகையினுடைய திருக்கோலம் தாங்கி நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். 2ஆம் நாளாகிய இன்று திருவாரூரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய கமலாம்பிகை திருக்கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்க உள்ளார். மேலுமே கமலாம்பிகை அம்பாளினுடைய சிறப்புகள் என்ன, அவளுடைய தனித்தன்மை என்ன அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாம். திருவாரூரில் இருக்கக்கூடிய அம்பிகையாக இருக்கக்கூடியவள் சிவபெருமானுக்கு இடப்பக்கம் அமர்ந்து அவளுடைய அனைத்து செயல்பாடுகளையும் செயல்படுத்தி கொண்டு நமக்கெல்லாம் கருணை மழையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவி கமலாம்பிகை. திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் முக்தி அப்படின்றது நமக்குடைய வழக்கு. சுந்தர பெருமானுடைய வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமானதாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவாரூர். திருவாரூரில் வீழ்ச்சிருக்கக்கூடிய அம்பாளினுடைய பெயர் தான் கமலாம்பிகை அப்படின்ற அற்புதமான திருநாமம். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய மொத்த உருவமாக அம்பிகை இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமும் அவளுடைய பெயரிலேயே கமலாலயம் அப்படின்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. இங்கே நீராடினால் பங்குனி உத்திரத்தன்று நீராடினோம் அப்படின்னா 12 மகாமகம் நீராடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கின்றது அப்படின்னு ஸ்தல புராணம். சக்தி பீடங்களில் இது கமலை பீடம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. அம்பிகையினுடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 கால்களையும் அடக்கி யோகத்தில், அதாவது தவக்கோலத்தில் அன்னை காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருக்கோலத்தில் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்ற 3 அடுக்கு பீடத்தின் மேலே அம்பாள் ஜெகஜனனியாக அமர்ந்து நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். வலது கால் மீது இடது கால் வைத்து இடக்கதத்தில் அபயஹஸ்தம் காட்டி வலக்கதத்தில் லீலோத்பல மலரை ஏந்தி மகுடம் தரித்த சிரஸ்ல வலது பிறை சந்திரன் கங்கை தரித்து மிகவுமே கம்பீரமாக சிவஸ்வரூபிணியாக அம்பாள் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். மை எழுதிய அழகான கண்களை ஆனந்த பரவசத்தில் மூடி சிவானந்தத்தில் லயித்து தென்றலை சுவாசித்து ஆனந்த ரூபமாக விளங்கக்கூடிய தோற்றம் நம்முடைய மனதெல்லாம் மயக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. ஞானத்தின் உச்சியில் சிவயோகத்தில் அனைவரும் போற்றி புகழ் பாடும் வடிவில் ஆனந்த ரூபிணியாக அம்பிகை காட்சி கொடுக்கின்றாள். அம்பிகை தவம் எதற்காக இருக்கின்றது அப்படின்னா, பராசக்தி மகாத்மியத்தில் அதை அழகாக எடுத்துரைக்கிறார்கள். நமக்கு தர்மம் தழைத்திட சகல உயிர்களும் சர்வமங்கள சௌபாக்கியங்களுடன் வாழ எந்நேரமும் இன்பமுடன் அம்பிகை நினைவில் வாழ்ந்து மகிழ அன்னை தவம் இருக்கின்றாள் அப்படின்னும், தன் குழந்தைகளின் நலனுக்காக யோகத்தை அம்பாள் மேற்கொண்டிருக்கின்றாள் அப்படின்னும் இங்கே பார்க்கிறோம். மேலுமே அன்னையின் பீடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அட்சர சக்தி பீடம் அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பீடத்தின் மேலே அம்பாள் அதனுடைய சிரசுக்கு மேலே பிரபையில் 51 அக்ஷரங்கள் முன்னாகவும் மத்தியில் ஹ்ரீம் எனும் புவனேஸ்வரி பீஜமும் பொதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது சிறப்புக்குரிய விஷயம். தியாகேஸ்வர ஆடும் அசபா நடன வித்தைக்கு அரணாக அமைந்த அம்பிகை தான் இந்த கமலா அம்பிகை அப்படின்னு அற்புதமான தேவி. இவள் சுயம்பு உருவம். இவளினுடைய உற்சவ மூர்த்தியினுடைய வடிவம் தான் மனோன்மணி அப்படின்ற பெயரில் போற்றப்படுகின்றது. காமத்தை அழித்த கலாவலி, எனவே காமகலா ரூபா, வித்யாஸ்வரூபிணி அப்படின்ற பல்வேறு பெயர்களாலுமே லலிதா சகஸ்ரநாமத்தில் இவளுடைய வீர பிரதாபம் நமக்கு வருகின்றது. இவளுக்கு பைந்தவாசினி அப்படின்ற பெயரும் உண்டு. பைந்தவம் அப்படின்றது புருவ மத்தி. அம்பிகையை இங்கே நிலைநிறுத்தி தியானித்தால் அஞ்ஞானம் அகன்று மெய்ஞானம் கிடைக்கும் மற்றும் அனைத்தும் அகன்ற அத்வைத்த சக்தியாக இருக்கின்ற தேவி கமலாம்பிகை. மிகவுமே பழமையானதுமே பிரம்மாண்டதுமே புராதனமானதுமாக இருக்கக்கூடிய இந்த கோவில் வளாகத்தில் தனக்கென்று தனி கோவிலில் அம்பாள் சர்வசக்தி ஜனனியாக வீற்றிருக்கின்றாள். அந்த மண்டபத்தில் ராஜமாதங்கியும் இன்ற கோலத்தில் சாமரம் வீசும் அலைமகள் கலைமகள் சிற்ப வடிவிலும் காட்சி அளிக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இவளோட வாசலிலே சங்கநிதி பதுமநிதி அப்படின்ற 2 பேர்களும் துவார பாலகர்களாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மேலுமே தசமுத்ரா சமாராத்யா அப்படின்ற லலிதா சகஸ்ரநாமத்துக்கு ஏற்றது போல தேவி மிகவுமே அக்ஷரமாக இங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றாள். இவளினுடைய மகிமையை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதற்கு நமக்கு இந்த பிறவி பத்தாது அப்படின்னு சொல்லிக்கொண்டு கமலாம்பிகையினுடைய சிறப்பால் அம்பிகையினுடைய வல்லமையாலுமே நமக்கு இன்று சிவஞான சுப்பிரமணிய சுவாமி கமலாம்பிகை வடிவம் தரித்து காட்சி அளிக்க உள்ளாள். அனைவருமே தரிசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். குருகுகாச்சரணம் முகார்ப்பணமஸ்து.